ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக டைரக்டர் பிஜு நம்பியாரோட இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் காளிதாஸோட நடிப்பில் ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆன போர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். போர் இந்த படத்தோட ஒன்ல ஸ்டோரி என்னன்னா, அர்ஜுன் தாஸும் காளிதாஸ் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து ஒரே ஹாஸ்டலில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது அர்ஜுன் தாஸ் வந்து காளிதாஸுக்கு வந்து ஒரு கெடுதல் வந்து பண்ணிடுவார். அந்த கெடுதலை மனசில் வச்சுட்டு காளிதாஸ் வந்து 10 வருஷம் கழித்து வந்து அர்ஜுன் தாஸை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அதுக்காண்டி காளிதாஸ் வந்து என்னெல்லாம் அவரை பழி வாங்குறதுக்காண்டி பண்ணுறாரு, அதை எப்படி அர்ஜுன் தாஸ் வந்து சமாளிக்கிறாரு அப்படிங்கிற சொல்கிற ஸ்டோரி தான் போர். இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸுக்கும் காளிதாஸுக்கும் நடக்கிற அந்த சண்டை வந்து எப்படி ஸ்கூலில் வந்து சீனியருக்கும் ஜூனியருக்குமான சண்டையாக வந்து மாறுது அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ஆனால் நான் மேலே சொன்ன அந்த ஸ்டோரி வந்து படமாக எடுத்திருந்தாலே வந்து படம் நல்லா தான் போயிருக்கும். ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரியில் வந்து நிறைய கிளை கதைகள் அப்படின்னு வந்து நிறைய கதைகள் வந்து வச்சுருந்தாங்க. எலெக்ஷன் நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஜாதி பிரச்சனை அப்படின்னு நிறைய கதைகள் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து எதுக்கு வச்சாங்கன்னே வந்து எனக்கு புரியவே இல்லை. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது தேவையில்லாத சீன்ஸ் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து காலேஜ்னு வந்து ஒன்று காட்டுவாங்க. அந்த காலேஜை பார்க்கும்போது எனக்கு வந்து காலேஜ் மாதிரி வந்து ஃபீல் ஆகலை. ஏதோ ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா அந்த காலேஜில் வந்து எனி டைம் வந்து பசங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு காலேஜ் மாதிரியே வந்து ஃபீல் வந்து வரலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. சினிமாட்டிகிராஃபிக் வேணும்னா கொஞ்சம் நல்லா பெட்டராக வந்து பண்ணியிருந்தாங்க. மித்தபடி இந்த படத்தில் வந்து சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஒருக்கா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு நார்மலான மூவி தான். இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து நான் 10க்கு 7 கொடுக்குறேன். ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான மூவி தான். கிளைமேக்ஸில் வந்து நம்ம ஹீரோ என்ட்ரி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜூனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ்க்குமான அந்த சண்டையில் வந்து சீனியர்ஸ் வந்து எப்படி என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து காட்டியிருப்பாங்க. அந்த என்ட்ரி சீன் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்தது பர்சனலாக. அர்ஜுன் தாஸ் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு தரமான மூவி. மறக்காம போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அதுலேயுமே வந்து கிளைமேக்ஸில் வந்து நம்ம ஹீரோவான அர்ஜுன் தாஸோட என்ட்ரி வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அந்த என்ட்ரி வந்து வேறு எந்த படத்துக்குமே வந்து செட் ஆகிருக்காது. அந்த மாதிரி ஒரு தரமான என்ட்ரியாக தான் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக போய் இந்த படத்தை போய் அர்ஜுன் தாஸ் ஃபேன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூ பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவியோட ரிவ்யூ பார்க்கணும்னா சைடில் தெரியுற வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.